வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியா? செம டேஸ்ட். தயா நாட்டுக்கோழி வறுவல். மக்களே, இன்னைக்கு நாங்கள் வண்டிக்கு போகல, அதனால காட்டில் கறி வறுக்க போயிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கோழி கறி. வாங்க சமையல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், சாப்பிடலாம் வாங்க. மாஸ்டர் நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்க, முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு. இன்னைக்கு நம்ம காட்டில் தான் கறி வறுக்கிறோம், புளி மரத்து கறியை. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாப்பிடலாம் வாங்க. மரம், வாழைத்தோப்பு, அப்படியே வேப்ப மரம், சூப்பராக இருக்குங்க இந்த காடு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, காற்று ஜம்முன்னு வீசுது. இன்றைக்கி நம்ம புளி மரத்துக்கடியில் கறி வறுத்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். மழை வரும் போல் இருக்குது, அதுக்குள்ளே சீக்கிரம் கறி வறுத்து சாப்பிட்றலான்னு போயிட்டுருக்கோம். மக்களே, அப்படியே ஜில்லுன்னு காற்று வீசுது. இது நம்ம புளி மரம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நிழல் ஜம்முன்னு இருக்குது. நாங்கள் இங்கே தான் இன்றைக்கி சமையல் செய்கிறோம் காட்டுக்குள்ளே. வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிடலாம் மக்களே. ஆஹா, அருமையாக காற்று வருது. இன்றைக்கி அடுப்பு எரியுமா என்னன்னு தெரியல, இன்ன வரைக்கும் காற்றே இல்லை. நாங்கள் கறி வறுக்கிறதுனாலேயே காற்று வரும் போல். நம்ம மாஸ்டர் போய் விறகெல்லாம் எடுக்கிறாரு. என்ன மாஸ்டர், காற்று பயங்கரமாக வருது? காற்று வருதுங்க பயங்கரமாக. நம்ம மாஸ்டர் பாருங்க விறகு எடுத்து வந்துட்டாரு. இனி சமையல் ஆரம்பம் மக்களே. காற்று வேற ஜில்லுன்னு வீசுது. எங்கேங்க நம்ம ஆளுக்கு வராங்களா? நம்ம ஆளுக்கு இப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து நடந்து வராங்க மக்களே. வந்தாங்கன்னா இனி ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆளுக்கு இப்போ தான் வீட்டிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்தாங்கன்னா வெங்காயம் தொளிக்கு போட்டுடலாம். காற்று ஜில்லுன்னு அடிக்குது மக்களே. இன்றைக்கி தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஜம்முன்னு இன்றைக்கி இங்கே தான் கறி வறுத்து சாப்பிட்றோம், நாட்டுக்கோழி வறுவல். வாங்க சாப்பிடலாம். நம்ம மாஸ்டர் விறகு பிரியாணி செய்கிற அளவுக்கே கொண்டு வந்துட்டாரு. மாஸ்டர், இந்த விறகு பத்தாதான்? அப்புறம் என்ன வாங்க. ஓ, அடுப்பு கல் பொறுக்கிறீங்களா? நம்ம மாஸ்டர் அடுப்பு கூட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. கல் எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. ஓ, காத்தடிக்குது. அதுக்கு இந்த சைடு வைக்கிறது, இந்த சைடு இப்படி மடிக்குது, எப்படி மடிக்குது, எல்லா பக்கம் அடிக்குது. நண்பர் பாருங்க தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு சமையலுக்கு. அதனால வரேன் நம்ம மாஸ்டர் பாருங்க அடுப்பு கூட்டிட்டு இருக்காரு. அடுத்து சமையல் செய்ய ரெடி ஆகுறாரு. காத்து பயங்கரமா கொன்னுட்டு இருக்கு. ஹலோ கைஸ், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம ஏரியால நாட்டுக்கோழி வறுவல். இவருதான் குக்காமாங்க, பாத்துக்குங்க. அவசரமா வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எல்லாரும் வாங்க, விருந்து சிறப்பிப்போம். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஏரியால நாட்டுக்கோழி வறுவல் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நம்ம சங்கத்தாளுங்க எல்லாரும் இங்க இருக்கோம். இவர்தான் வந்து சீப் குக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து ரொம்ப நாட்டுக்கோழி வறுவல்ல ஸ்பெஷலிஸ்டாமா. இவரு நான் தான் வெங்காயம் எரிஞ்சு தருவேன், அப்பதான் அது நல்லா இருக்குன்னு இவரு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அழகான புளிய மரத்துக்கு அடியே நம்ம நின்று இப்போ குக்கிங் ஆரம்பிக்க போறோம். இவர்தான் வந்து அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு, மிஸ்டர் விஜயகுமார். எல்லாரும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாட்டுக்கோழி வறுவல் ஸ்பெஷலிஸ்ட், கமான். வெங்காயம் தொளிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்படி திரும்பணும், வாங்க எல்லாரும் வெங்காயம் தொளிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இவ்வளவு வெங்காயம் தான் தொளிச்சிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இதுக்கு மேல அடுத்த கட்டமா இந்த தக்காளி அரிஞ்சு போடணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். சீக்கிரமா அடிங்க. என்ஜாய். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாஸ்டர் ட்ரை பண்றாரு. தீ பத்த வைக்க முடியல மக்களே. நம்ம மாஸ்டர் பாருங்க அடுப்பு பத்த வைக்கிறாரு. இன்னைக்கு சிக்கன் வறுவலுக்கு காத்து வேற தரமா கொண்டுட்டு இருக்கு, அதனால தீ பத்த மாட்டேது. என்ன ஒன்றும் தெரியல, காத்துங்க மக்களே. நம்மால் எப்படியோ ஒரு வழியா தீ பத்த வச்சிட்டாரு. பயங்கரமா காத்தடிக்குது. இன்னைக்கு சமையல் என்ன பண்ணுவாருன்னு தெரியலீங்க. நம்ம மாஸ்டர் எண்ணெய் ஊத்திட்டு இருக்காருங்க. காத்து பயங்கரமா அடிக்குது பாருங்க. நம்ம மாஸ்டர் பாருங்க கருவேப்பிலை போடுறாரு, வெங்காயம். மக்களை இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பயன்படுத்தின அகப்பை, இதுக்கு பேரு தேங்காய் தோட்டையில செஞ்சது. அதுதான் நாங்க இன்னைக்கு கரண்டியா பயன்படுத்துறோம்.
சூப்பரா இருக்கு, டேஸ்ட் நல்லா கொடுக்கு. நம்மால் பாருங்க எவ்வளவு அழகு கொண்டிருக்காரு சிக்கன் சாப்பிட. போடுங்க போடுங்க. தக்காளி போட்டாரு நம்ம மாஸ்டர். தரமா காத்து அடிச்சுட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு கறி வரைக்கும் லேட் ஆகும். காத்து பாருங்க என்ன கொள்ளுதுன்னு. நம்ம மாடு பாருங்க மேனேஜ் இருக்குது. அப்படியே நம்மால் பாருங்க ஜாலியா உட்காந்து இருக்காரு. மாட்டாவை துட்டு போட்டு நீ கறி வந்தா சாப்பிடலான் இருக்காரு. நம்ம மாஸ்டர் பயங்கரமா தீ எரிச்சிட்டு இருக்காரு. சூப்பரா தீ எரிச்சுக்குது. காத்துக்கு பயங்கரமா போகுது. அப்படியே தக்காளி இதெல்லாம் வணங்கிட்டு இருக்குதுங்க. நீ சிக்கன் போட்டுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் சாப்பிட்டுலாம். நம்ம மாஸ்டர் வறுவல் செஞ்சிட்டு இருக்காரு. வாங்க இன்னைக்கு ஒரு புடி ஒரு கட்டி சாப்பிடலாம். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நம்ம மாஸ்டர் என்னமோ பண்றாரு. எண்ணியா பண்ணிட்டு இருக்கேன். உப்பு போடுறாருங்க. உப்பு போட்டுட்டாரு. நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் வணங்கிட்டு இருக்கு. மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இன்னைக்கு அந்த காலத்து முறையில அகப்பையில நம்மால சமையல் செய்யறாரு பாருங்க. அப்புறம் மாஸ்டர் சாப்பாடு வறுவல் மட்டும்தானா? சரி விடுங்க. அடுத்த டைம் சாப்பாடும் செஞ்சிடலாம். காத்து ஜம்முன்னு அடிக்குது. அப்படியே அடுப்புல போடு தலைவர். அது நம்மால் நாட்டுக்கோழி வறுவல் ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஏய் அடைச்சிட்டு ஜம்முன்னு காத்தடிக்குது மக்களே. இங்க பாருங்க அந்த மரம் எவ்வளவு அழகா அடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே இயற்கை காத்துல ஏங்க எங்க ஊர் வந்து பாருங்க அப்படின்னு இருக்குங்க. நம்ம மாஸ்டருக்கு மாவீரன் வேணும், இல்லை என்றால் அவ்வளவுதான். கேட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கடை லீவு, அதனால வாங்கி தர முடியாது. நம்ம காட்டுல ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. புளிமரம் பாருங்க எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்கு. நாங்க அப்படியே மரத்துக்கடிய நாட்டுக்கோழி வறுவல் வறுத்துட்டு இருக்கிறோம். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் சூப்பரா சுவையா பண்ணிட்டு இருக்காரு. வெந்துட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் சாப்பிட்டுலாம் மக்களே. ஆமா 5 நிமிஷங்கிறது 1 மணி நேரம் ஆனாலாக. ஏன்னா தீ எரிய மாட்டேது. நம்மால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நம்மால் விறகு பொறுக்கி போட்டு இருக்காரு. நம்மால் பாருங்க விறகு பொறுக்கி போட்டு இருக்காரு. மாஸ்டர் மசாலா போடுறாரு. மாஸ்டர் காத்து ஓடுது, மெதுவா போடு. போடுங்க போடுங்க. போட்டு ஒரு 3 செகண்டுக்கு மேல கிளறி விடாதீங்க. அப்பதான் அது கொதிச்சு நல்லா எல்லா கறியில அந்த ரசம் இறங்கும். அப்ப டேஸ்ட் தரமா இருக்கு. அப்படியே அடுப்புலயே போட்டுருங்க கவரல. ஏன்னா வெளியில போட்டீங்கன்னா காடாகம் போயிட்டு இருக்கு. அப்படியே உள்ள போட்டு தலைவரா எரிஞ்சுக்கிட்டு இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்பதான் ஒவ்வொரு கறிக்கு சம்முன்னு இறங்கு. பெரிய விறகு வை தலைவர. நம்ம கொஞ்சம் புளியம்பட்டியில நம்ம காட்டுலதான் கறி வறுத்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு வண்டிக்கு போல, நைட்டு தான் போகணும் கேரளான்னு நினைக்கிறேன். இல்ல நாளைக்கு நைட்டானு தெரியல. ஓனர் கூப்பிடுறாரு, இன்னும் கூப்பிடல. அதனால சரி சும்மா இருந்தோம். நானும் நம்ம ஆளுமே மாஸ்டருமே சரி கறி வறுக்கலாம் அப்படின்னு நம்ம காட்டுக்கு வந்திருக்கிறேங்க. கறி வறுத்துட்டு இருக்கோம். நீ அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். நம்ம மாஸ்டர் அப்படியே கறி அப்படியே கிண்டி விட்டுட்டு இருக்காரு. காத்து பயங்கரமா அடிக்குது, அதனால வேக மாட்டேங்குது, லேட் ஆகு. முடிஞ்ச அளவுக்கு ஓலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு அணை கட்டி வச்சிருக்கிறோம். அப்போ லேட் ஆகுது மக்களே. தீ காத்து வந்து அடிக்கிறதுனால தீ அக்கடை போயிடுது பாத்திரத்தை விட்டு. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிரு. உப்பு பாத்துக்கு தலைவரே.
ஜம்முன்னு நம்ம காட்டுல கறி வறுத்து சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரி கறி வறுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? காட்டுல அனுபவம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அடுத்த வீடியோவுக்கு நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம புஞ்சை புளியம்பட்டி வந்தீங்கன்னா நாங்க காட்டுல கறி வறுத்து கொடுக்குறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்க மக்களே. நம்மால் பாருங்க விறகு பொறுக்கிட்டு வந்துருக்கிறாரு மக்களே. நம்ம ஆளு ஜம்முன்னு கறி வறுவல் பண்ணிட்டாரு. கொத்தமல்லி தலை போடுறாரு. வெந்துருச்சு கறி பாருங்க. இனி இறக்கிடலாம். கொத்தமல்லி தலையை லாஸ்டா போட்டு இறக்கிடலாம். கறி எப்படியோ ஜம்முன்னு வேக வச்சுட்டாரு. வெந்துருச்சு. இனி சாப்பிடலாம். வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். எப்படி இவ்வளவு காத்தடிக்குது. அதுலயும் கறி வறுத்துட்டாரு. பரவாயில்ல. நம்ம மாஸ்டர் ஜம்முன்னு வறுத்துருக்காரு. கலவர உப்பெல்லாம் பாத்தீங்களா? சரி வெந்துருச்சு. நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்துக்கல. இங்க கொண்டு வந்துரு தலைவர். வெந்துருச்சு. நம்மால் எடுத்துட்டு வராரு. நம்மால் வேற உட்காந்து இருக்காரு. வச்சாச்சு. இன்னைக்கு காட்டுல ஜம்முன்னு கறி வறுத்து சாப்பிட போறோம். நம்ம மாஸ்டர் தண்ணி இன்னி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீ எல்லாம் அடுப்பு அணைச்சு விட்டுலாம். ஏன்னா காடு தீ பிடிச்சிருக்குன்னா ஏகம் போயிரு. அதனால நம்மால தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு இருக்காருங்க. இன்னொரு 5 நிமிஷம் நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி வறுவல் ஜம்முன்னு செஞ்சிருக்காரு தலைவர். சூப்பர் பாருங்க. தேங்காய் தொட்டி அகப்பையில கரண்டி செட் பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல மாதிரி சூப்பரா இருக்கு. இதுல செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம். டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன் இருங்க மக்களே. சூப்பரா இருக்கு கறி. ஒரு வழியா நம்ம சீஃப் குக் வந்து இப்போ நாட்டுக்கோழி வறுவல் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஆல்ரெடி நாட்டுக்கோழி வெயிட்டிங் நமக்காக. நம்ம குக் செப் வந்து சொல்லிட்டாரு, இத மாதிரி நாட்டுக்கோழி இது வரைக்கும் எங்கேயும் யாரும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு புளி மரத்துக்கு அடியில கல்ல கூட்டி 4 நண்பர்களோட செய்யறது வந்து மிக சிறப்பான ஒரு விருந்தா போயிட்டு இருக்குங்க. வாங்க நண்பர்களே எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம குக் வந்து இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தா, சூடா சாப்பிடும் போது எல்லாம் இந்த மாதிரி அழகா தள்ளி விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாருப்பான். இப்போ புளி மரத்துக்கு நல்லா காத்து கொஞ்சம் ஹெவியா வீசிட்டு இருக்கு. இப்போ டேஸ்ட் பார்க்கணும் போல தோணுது. நீங்களும் வாங்க நண்பர்களே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். கமான் வாங்க சாப்பிடலாம். நாட்டுக்கோழி வறுவல் சிறப்பு. நண்பர்களே இப்ப வந்து பாத்துட்டோம்னா நாட்டுக்கோழி வறுவல் வந்து டேஸ்ட் பார்க்க போறோம். நம்ம நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? சரியா? செம டேஸ்ட். இதாயா நாட்டுக்கோழி வறுவல். இப்ப வந்து பாத்துட்டோம்னா காத்து வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கானா, காட்டுக்குள்ள கறி செஞ்சு சாப்பிடுறதுங்கிற ஒரு சுகமான இது மட்டும்தான். இந்த இதை வந்து என்ஜாய் பண்ணி பாத்தீங்கன்னாதான் தெரியும். வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கு அப்படியே பறந்து இப்பெல்லாம் வந்துடும் போல இருக்கு. அதனால எல்லாம் மட்டும் கொஞ்சம் மடக்கிற மாதிரி பிடிச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க சிக்கன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நாட்டுக்கோழி வறுவல் ஸ்பெஷல். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டுடே. தேங்க்யூ. பாத்துட்டோம்னா நம்ம நண்பர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பீஸ் கொடுக்கலாம். கால பைரவர் சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா டேஸ்ட் சொல்லுவாங்க. நண்பருக்கு வைப்போம். தலையில சாப்பாடு பாத்துக்கோங்க. மாட்டீங்களா? மிளகாய் தான் கடிக்க மாட்டேங்குது. மிளகாய் கடிக்க நம்ம சுதந்திர தின விழாவுக்கு கடல் லீவு. நம்ம மாஸ்டர் எப்பவுமே கேட்பாரு. இன்னைக்கு அவருக்கு இல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணி வெறும் கறியே சாப்பிட்டு இருக்காரு பாருங்க. சாப்பிட்டு நல்லா சாப்பிடுது. சிறப்பா நம்ம நண்பர்கள் சாப்பிடுறாங்க பாருங்க. வந்து சிறப்பா இருந்துச்சு. அடுத்த டைம் இன்னொரு டைம் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுக்குள்ள நம்ம குக் வந்து கொஞ்சம் அடுத்தபடியா நாட்டுக்கோழியை விட்டுட்டு சிந்தாமணி இல்ல கறி அந்த மாதிரி சொல்றாரு. அதை செய்ய பிளான் பண்ணுவோம். அடுத்த நெக்ஸ்ட் பாய் பாய் பாய்.